எந்த நேரத்திலும் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவலாம் என உளவுத்துறை தகவல் கொடுத்துள்ளது. இதற்கு இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடிதான் பயங்கரவாதிகளை யோசிக்க வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களமிறங்கிய இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை நிலைகுலைய வைத்தது. அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்த இந்தியா பாதுகாப்பு நடவடிக்கையிலும் கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக வான்வழி, தரைவழி என அனைத்திலும் இந்திய ராணுவம் வலுப்படுத்தி வருகிறது. அண்மையில் இந்திய விமானப்படை 600 பில்லியன் மதிப்பில் 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் போட்டது. இதில் 3 ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா இந்திய ராணுவத்திடம் வழங்கியுள்ளது. அதேபோல இந்திய ராணுவத்திடம் உள்ள பீரங்கிகளை எடுத்து செல்வதற்கான 212 கவச லாரிகளையும் வாங்க ஆக்சிஸ் கேட்ஸ் ஏரோஸ்பேஸ் மற்றும் டெக்னா நிறுவனத்துடன் 224 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுள்ளது. அது மட்டுமின்றி 62,000 கோடி ரூபாய் செலவில் 97 LCA தேஜஸ் மார்க் 1A என்ற போர் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அதேபோல சென்சார் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சர்வதேச எல்லையில் இந்திய ராணுவம் நிலைநிறுத்தியுள்ளது. இப்படி ஜம்மு காஷ்மீர் எல்லையில் அதிநவீன கண்காணிப்பு சாதனங்கள் பயன்படுத்துவதால் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவும் பயங்கரவாதிகளின் செயல் வெற்றி பெறவில்லை என எல்லை பாதுகாப்பு படை மூத்த அதிகாரி அசோக் யாதவ் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் அதிநவீன கண்காணிப்பு சாதனங்கள் பொருத்தியது. அதேபோல எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ராணுவத்தினர் எல்லையில் கவனம் செலுத்திய விதம் ஆகியவை பயங்கரவாதிகளின் ஊடுருவலை முறியடித்துள்ளன. குளிர்காலம் தொடங்க இன்னும் 2 மாதங்கள் தான் உள்ளன. இதனை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் ஊடுருவ தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். இதனையும் தடுக்க தயாராக இருக்கிறோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், எல்லை கட்டுப்பாடு கோட்டுக்கு மறுபக்கத்தில் பயங்கரவாதிகள் காத்திருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளன. உளவுத்துறை கொடுத்த தகவலின்படி எந்த நேரத்திலும் 100 முதல் 120 தீவிரவாதிகள் எல்லைக்குள் ஊடுருவலாம் என்பதால் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்றார்.